பக்கத்தில் இருக்கிறதால கட்சி அலுவலகத்துக்கு உட்பட்ட இடத்துல இவர் இருக்கிறதால கொஞ்சம் மாஸ். கட்சியில் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து எம்எல்ஏக்கான ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அரசியலில் வந்து அம்மா பக்கத்துலேயே இருக்கிறதால கண்டிப்பாக இவர் வளர்ந்து நம்மளுக்கு தொல்லை கொடுப்பாரு அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு அவங்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் இவன் வளரவே கூடாது, இவனை ஒழிச்சே கட்டினேன்னு சிவகுமார் இறந்தவனே போலீஸ் அலர்ட் ஆகிறாங்க. அலர்ட் ஆகிறப்போ மலர்கொடியுடைய பையனை வந்து தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக பண்ணி அவன் மேலே வந்து கேஸ் போடுறாங்க. ஆனால் ஆல்ரெடி மயிலை சிவகுமார் கொலையில் இருந்ததால் இந்த கேஸ் வருது. எப்படி வருதுன்னா, யார் இந்த தோட்டா சேகர், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். டீட்டெயிலான ரிப்போர்ட்டு தொடர்ந்து சென்னையில் நடக்கக்கூடிய, அதுவும் தென் சென்னை பக்கம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ராயப்பேட்டா ஏடிஎம்கே அலுவலகத்தை ஒட்டி உள்ள மயிலாப்பூர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐஸ் ஹவுஸ், இந்த ஏரியா பகுதியில் தொடர்ந்து நடந்த, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இன்றைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கொண்டது இருக்க இது இந்த விஷயத்தை நான் வந்து இதில் இருக்க உண்மைத்தன்மையை சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் சார்பாக சசிகுமார் நான் உங்களுக்கு வந்து விளக்க இப்போ இருக்கேன். என்னென்னா பார்த்திங்கன்னா, இந்த தோட்டா சேகர் யார்? இந்த தோட்டா சேகர் பார்த்திங்கன்னா, இவர் ஒரு கொலையும் பண்ணலை, ஒரே ஒரு கொலை கூட பண்ணலை. ஆனால் ஒரு கட்சியில் இருந்து கொண்டு, அதாவது ஒரு வட்டச் செயலாளர், பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் எல்லா வார்டுங்களையும் வட்டச் செயலாளர் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்கில் இருந்துட்டு ஒரு சில வட்டச் செயலாளர் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுன்னு அப்படியே லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பில்டிங்கில் வந்து யாருன்னா வீடு புதுசாக கட்டினா பில்டிங்கில் போயிட்டு அந்த கட்டக்கூடிய இன்ஜினியரை மிரட்டுறது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட்டச் செயலாளர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து, ஒரு சில வட்டச்செயலாளர் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது, ஒரு சில பேர் நல்லவங்க இருக்காங்க, ஆனால் ஒரு சில பேர் தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து, இந்த ரவுடிசம், இந்த ஏரியாவில் இருக்க அரிசி மண்டி, இந்த பிளேவுட் ஹவுஸ் கடை எல்லாத்தையும் கட்ட பஞ்சாயத்தாக பண்ணி மார்க்கெட்லாம் தன்னுடைய கண்ட்ரோல் வருவாங்க. அதுபோல் தான் இந்த தோட்டா சேகர், அதுவும் ராயப்பேட்டா போயஸ் கார்டன் ஏடிஎம்கே ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறதால கட்சி அலுவலகத்துக்கு உட்பட்ட இடத்துல இவர் இருக்கிறதால கொஞ்சம் மாஸ், அம்மா கிட்ட இருக்கிறதால கொஞ்சம் மாசாக பவராக உருவாகிட்டு வராரு. தொடர்ந்து கட்சி பணிகளையும் அந்த அலுவலகத்துக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி இருக்கிறப்போ இவர் வந்து 2001 அப்போ படுகொலை செய்யப்படுறார். ஏன் படுகொலை செய்யப்படுறாருன்னா, இவர் ரவுடியே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கொலை கூட பண்ணல. இந்த வட்டச் செயலாளர் போஸ்டிங்கை வச்சுட்டு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு நபர். இவருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு முனியம்மாள்ன்ட்டு ஒரு லேடியை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அதாவது 2வது மாலான்ற லேடியை கல்யாணம் பண்ணுறாரு. 3வது தான் பார்த்திங்கன்னா இந்த மலர்கொடியை கல்யாணம் பண்ணுறாரு. அதாவது 3 பொண்டாட்டி அவருக்கு. இந்த 3 பொண்டாட்டிங்க வந்து இருக்கிறப்ப தான் இவருடைய வாழ்க்கை வந்து தொடர்ந்து ரகசியம். அதாவது முதல் மனைவி உயிரோடு இருக்கிறப்பே சட்டம் என்ன சொல்லுது, 2வது மனைவி எடுக்கக்கூடாது. 2வது மனைவி இல்லாத 3வது மணியும் இந்த மலர்கொடின்ற கேரக்டரு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இப்போ வந்து பெட்ரோல் பாம்பு போடுறதுக்கு சம்மந்தமாக இவங்கள வந்து அந்த கொலை வழக்கில் இணைச்சதால் இவங்களும் இந்த கேஸில் மலர்கொடியை நம்ம பற்றி பேச வேண்டியது இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா, நேயர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் பார்த்துக்கணும். இந்த தோட்டா சேகர் என்பவர் ஒரு ஏரியாவில் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆள். அதே நம்ம நேரத்தில் பார்த்திங்கன்னா கானா பாட்டு, இந்த சாவுங்களுக்கு போயிட்டு கானா பாட்டு பாடுறது, இந்த பிறந்த நாள் கேக் வெட்டி, இந்த லோக்கல் ரவுடிஸும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்கக்கிட்ட ஒன்று சேர்த்துட்டு இந்த கானா ஈவினிங் டைமில் சரக்கு அடிச்சுட்டு கானா பாட்டு பாடக்கூடிய ஆள். அப்படியே இவர் என்னன்றாருன்னா, ஏடிஎம்கேல கொள்கை பரப்பு அந்த பாட்டெல்லாம் வந்து பாடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறதால தொடர்ந்து அம்மா அந்த ஏடிஎம்கே கட்சியில் அம்மாவுடைய ஆதரவில் இவர் மிகப்பெரிய அந்த ஏடிஎம்கே பாடகர் என்றப்போ எந்த ஒரு மீட்டிங் நடக்கிறப்போ இவர் வந்து அந்த ஸ்டேஜில் நின்று பாடக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, பட்டாபின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பட்டாபின்ற ஒரு ஃபேமிலிக்கும் இவருக்கும் ஒரு நேரடி மோதல் இருக்குது. இந்த மோதலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முரளி அவரும் அயோத்திக்கு போகும் வீரமணியும் 2 பேருக்கும் ஒரு டார்கெட் ஆகுது. தொடர்ந்து வந்து இவர் அரசியல் கட்சியில் பெரிய ஆள் ஆகிறப்போ இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தொடர்ந்து அயோத்திக்கு போகும் வீரமணிக்கும் இந்த மார்க்கெட் முரளிக்கும் பின்னாடி இருந்து சில வேலைகளை தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு வந்ததால் அவங்களுக்கு சில வழக்குகள் பதிவாகுது. இவருக்கு வழக்குகள் பதிவாகிறதால ஒரு மோட்டிவேஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்போது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கட்சியில் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து எம்எல்ஏக்கான ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சும்மா இருக்கிறப்பயே இவன் ஊர் ஃபுல்லாக கட்டிங் விடுவான், இன்னும் எம்எல்ஏ ஆகிட்டானா நம்மளை வாழவே விட மாட்டான் அப்படின்ற மோட்டிவேஷன் நாளுக்கு நாள் வருது. அதே இடத்துல இன்னொரு பார்த்திங்கன்னா மார்க்கெட் முரளியும் அந்த மார்க்கெட் சைடில் ஐஸ் ஹவுஸ் பகுதியில் வந்து கொஞ்சம் செல்வாக்கான ஆளாக வராரு. இந்த சைடு சிவகுமார், மயிலை சிவகுமாரும் வந்து இந்த மயிலாப்பூர் பகுதியில் அல்ட்ராசிட்டி, அவரும் எந்த கொலையும் பண்ணல, கேட்க வெட்டினாரை தவிர ஒரு ஆள் கூட கிடைக்கல. அவர் பண்ண 2 கொலையும் ஆல்ரெடி நம்ம பதிவில் காக்காத்தோப்பு பாலாஜி, தாடி சுரேஷ், பொக்க ரவி இந்த மாதிரி டீம் தான் அடித்தாங்க. அப்போ என்னென்னா இதெல்லாம் ஒரு கேங் சேர்றாங்க. யார்? மயிலை சிவகுமார், அயோத்திக்குப்பம் வீரமணி, மார்க்கெட் முரளி, இந்த கேங்கெல்லாம் சேர்றப்போ தோட்டா சேகருக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு அணி அந்த ஐஸ் ஹவுஸ் ட்ரிப்ளிகேணி பக்கம், ஜாம் பஜார் பக்கம் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா ஜாம் பஜார் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக மார்க்கெட்டு, நல்ல கட்ட பஞ்சாயத்து, நல்ல துட்டு பார்க்கலாம். அப்போ லோக்கல் போலீஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஒரு சில கட்ட பஞ்சாயத்தில் இவங்க பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு பக்கம் இவங்க தொல்லை ஆகிறாங்க எல்லாருமே. என்னென்னா ஏரியாவில் பப்ளிக் கால்ஸ் நிறைய வருது, தொடர்ந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டே இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் இந்த தோட்டா சேகர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரசியலில் வந்து அம்மா பக்கத்துலேயே இருக்கிறதால இவர் கண்டிப்பாக இவர் வளர்ந்து நம்மளுக்கு தொல்லை கொடுப்பாரு அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு அவங்க போகிறாங்க. அப்படி போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இவன் வளரவே கூடாது, இவனை ஒழிச்சே கட்டினேன்னு மயிலை சிவகுமாரும் மார்க்கெட் முரளியும் சேர்ந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 2001 இவரை மர்டர் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கப்போ இவரை வழிமறித்து காரை வச்சு இடித்து இவரை வந்து மர்டர் பண்ணுறாங்க. இதுதான் இந்த தோட்டா சேகர். தோட்டா சேகர் சாகிற வரைக்கும் யாரையும் கத்தி எடுத்து வெட்டல, அவர் ரவுடி கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிம்பத்தை என்ன ஏற்படுறாங்கன்னா, தோட்டா சேகர் ஒரு மிகப்பெரிய ரவுடின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது தவறு. தோட்டா சேகர் யாரையுமே வெட்டல, மயிலை சிவகுமாரும் கூலிப்படையை வச்சு தான் வெட்டினார். ஸோ மயிலை சிவகுமாரும் மார்க்கெட் முரளியும் இணைந்து வெட்டுறாங்க. அப்போ இதுக்கு மூலியாக செயல்பட்டதுக்கு காரணம் யார் பார்த்தீங்கன்னா, அயோத்திக்கு வீரமணி. சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் போகிறாரு. அப்போது இந்த பட்டாபியுடைய கொலை வழக்கில் சம்மந்தமே கிடையாது. ஏன் சம்மந்தம் கிடையாதுன்னா, இவருடைய தோட்டா சேகருடைய மச்சானுங்க ஒரு 3 பேர், அவனுங்க பேர்லாம் நம்ம சொல்லி அவனுங்களை பெரிய ஆள் ஆக்கணும் அவசியமே கிடையாது. அந்த மர்டர் சம்மந்தப்பட்ட கேஸை தேவையில்லாத தோட்டா சேகர் போட்டுன்னு போயிட்டு இவர் ஒரு லேபிள் ஆகி ஏரியாவில் ஃபுல்லாக கட்டிங் வாங்கி நான் ஒரு கொலை பண்ணேன், நான் ஒரு பெரிய ஆளுன்னு அப்படியே ஏரியாவுக்குள்ளே ரவுடி, நானும் ஒரு ரவுடி தான்ட்டு வடிவேலு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கப்போ தான் இவர் மர்டர் ஆனவனே அது ஒரு பகையாக வளருது. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மலர்கொடி கூட நம்ம சமீபத்தில் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து எழுதி கொடுக்குறாங்க. என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னா, இனிமேல் நாங்கள் திருந்திட்டோம், ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் முரளி கொலைக்கு பின்னால் இந்த கும்பல் இருக்கிறது போலீஸ், ஜாம் பஜார் போலீஸு, ஐஸ் ஹவுஸு, அந்த வட்டாரம் ஃபுல் போலீஸில் ட்ரிப்ளிகேணி டிசி ப்ளஸ் மயிலாப்பூர் டிசி உள்பட எல்லாருமே இந்த தொடர் நடக்கக்கூடிய சம்பவங்களை நல்லா பார்த்துட்ருக்காங்க. இப்போ 2021 மயிலாப்பூர் சிவகுமார் இறந்தவனே போலீஸ் அலர்ட் ஆகிறாங்க. அலர்ட் ஆகிறப்போ இந்த அழகுராஜா மலர்கொடியுடைய பையனை வந்து தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக பண்ணி அவன் மேலே வந்து கேஸ் போடுறாங்க. ஆனால் ஆல்ரெடி மயிலை சிவகுமார் கொலையில் இருந்ததால் இந்த கேஸ் வருது. எப்படி வருதுன்னா, மதுரை பாலா உள்பட காக்காத்தோப்பு பாலாஜி உள்பட இந்த கொலையில் சம்மந்தம் இருப்பாங்கன்ட்டு இந்த கொலைக்கு காரணம் எதனால் சிவகுமாரை கொண்டாங்கன்னா, இந்த தோட்டா சேகருடைய சாவுக்கு பின்னணி இவங்க தான் இருக்கிறாங்கன்ட்டு ஒரு 10 பேர் மீது வழக்கை பதிவு செய்கிறாங்க. அதில் வந்து A+ல தொடர்ந்து அழகுராஜா இருக்கிறாரு. அதாவது இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளை நல்லவங்க, எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான், எதுவுமே பண்ணதில்லை, இதெல்லாம் போலீஸ் வந்து எங்களை மாதம் 5 லட்ச ரூபாய் கேட்குறாங்க, எங்களை வாழவே விட மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரவுடி ஒரு பகுதியில் கதறான்னா அது மக்களுக்கு நல்லது, ஒரு ரவுடி குடும்பமே கதறுதுன்னா அதுவும் மக்களுக்கு நல்லது. அப்போ இந்த இடத்துல ஜாம் பஜார் போலீஸில் எஸ்ஐ ஆனந்த் அவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, அடுத்து மயிலேப்பூரில் அதுவும் தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் தலைமை அலுவலகத்துக்கு கட்டுப்பட்ட டிஜிபி சார் ஆஃபீஸாண்ட ஒரு ரவுடிசம் உருவாகக்கூடாதுன்ட்டு ஜாம் பஜார் போலீஸ் வந்து தொடர்ந்து இவங்க எல்லாரையும் ஓட விடுறாங்க, ஒரு ரவுடி இருக்கக்கூடாது அப்படி சொல்லி பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து உண்மையிலே நம்ம வந்து போலீஸை பாராட்டியே ஆகணும். ஏன் பாராட்டி ஆகணும்னா, அடுத்து ஒரு ரவுடி, ஏன்னா இப்போ இந்த ரவுடி இறந்தவனே, இப்போ மயிலை சிவகுமார் இறந்தவனே அந்த பகுதியிலெல்லாம் போஸ்டர்லாம் வந்து செவரு விளம்பரம் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ தமிழக டிஜிபி சார் கட்டுப்பாட்டில் உள்ள
ஒரு லிமிட்லேயே இந்த மாதிரி செவர் விளம்பரம்லாம் பண்ணிவிட்டு அவர் ஒரு கெத்துன்ற மாதிரி இளைஞர்கள் மத்தியில் சமூகத்துக்கு விரோதமான செயலை செய்த நபர்களை ஒரு பெரிய ஹீரோயிசமாக காமிச்சு அவங்கள வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ண. இப்போ இளைஞர்கள் பார்க்குறப்போ இப்படிலாம் வாழ்ந்தால் கெத்தாக இருக்கும், இவ்வளோ பேர் சாவுக்கு போவாங்க அப்படின்ட்டு இவங்க இருக்கிறதால தொடர்ந்து வந்து காவல்துறை இந்த விஷயத்தில் நல்லா கரெக்டாக பண்ணாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மலர்கொடி உடைய இந்த எக்ஸ்கியூஸு கமிஷனர் ஏற்றக்கூடாது. ஏன் ஏற்றக்கூடாதுன்னா ஆல்ரெடி மலர்கொடி மேலே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருக்குது. இப்போ தான் எல்லாம் வந்து வந்திருக்காங்க. அப்போ என்னென்னா இவங்கெல்லாம் வாழக்கூடாது. போலீஸும் சரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, அதேமாரி சிஎம் செல்லையும் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் திருந்தி வாழ மாட்டாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கேஸு அழகுராஜா மேலே இருக்குது. அதனால் காவல்துறை சென்னை கமிஷனர் சாருக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒரு சமூக ஆர்வலராக நம்ம வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க, இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, இவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், சிவகுமார் கொலையிலேயே மயிலாப்பூர்லேருந்து ஒரு ஐட்டக்காரன் குடிச்சிருக்கான், அது இல்லாமல் மதுரையிலேருந்து ஒரு ஐட்டக்காரன் குடிச்சிருக்கான், அது இல்லாமல் நார்த்து மெட்ராஸ்லேருந்து 3-4 ஏரியாவிலேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஐட்டக்காரனுங்க வந்து கொலையை பண்ணிட்டு போகிறாங்க. அதுவும் அமைதியாக இருக்கக்கூடிய அசோக் நகரில் ஒரு மர்டர் ஆகுது, R3. அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஆட்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் ஏரியாவில் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் கொலை பண்ணுறாங்க. இதையும் காவல்துறை உன்னிப்பாக கவனித்து இனி வரும் காலங்களில் ரவுடிசம் இல்லாத ஒரு A+A கேட்டகரி, B கேட்டகரி, C கேட்டகரி இருக்கக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை தொடர்ந்து கேஸ் போட்டுட்ருக்கணும். மக்களுக்கு வந்து ஒரு அமைதியான நிலையில் வரணும். நல்லவனுக்கு கொடுக்குற வாய்ப்பு இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். தமிழக காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நம்ம வைக்க கோரிக்கை என்னென்னா தமிழகம் முழுவதுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணி செய்யணும். என்னென்னா இறந்து போன ரவுடிங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு ரசிகர் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் தொடர்ந்து வந்து அந்த ரவுடிஸுடைய கேவலமான ராபரி பண்ணது, அப்புறம் அவங்க பண்ண கெத்தான விஷயம், யாரையாவது வெட்டினது, இதெல்லாம் போட்டு தொடர்ந்து அதை இணையதளத்தில் கண்காணிக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஸ்டேஷனில் அந்த பகுதியில் இருக்க ரவுடிங்க ஸ்டில்லை உடனே அழிக்கணும். ரவுடிங்க ஸ்டில்லை யாரும் வரையக்கூடாது. ஏன்னா இவனுங்க ஒன்றும் தியாகி கிடையாது, சுதந்திர போராட்ட தியாகி கிடையாது. இவனுங்களுடைய ஸ்டில்லெல்லாம் அழிக்கணும். முக்கால்வாசி 90% இன்றைக்கி வந்து தமிழக காவல்துறை விழித்து கொண்டது. இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழக காவல்துறை மிகப்பெரிய அளவில் ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க ரவுடிஸுங்களுக்கு எதிராக. கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணதாக நம்மளுக்கு ஒரு தகவல் வருது. அதேமாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வியாபாரிங்க, இந்த போதைக்கு எதிரான போதை மாத்திரை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் கைது செய்கிறாங்க. ஸோ இதே ஸ்பீடில் போனால் இன்னும் 10 வருஷத்தில் வரக்கூடிய காவல்துறை அதிகாரிங்க எல்லாருமே இந்த ரவுடிஸுங்களுக்கு எதிராக பண்ணுவாங்க. இன்றைக்கி நிலவரப்படி இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய ரவுடிஸுங்க கதறிட்டு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் ஏதுறாங்க, டிஜிபி ஆஃபீஸில் எழுதி கொடுக்குறாங்க. இது வந்து மக்களுக்கு நல்லது. எந்த ரவுடி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கானோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து அவனை தொடர்ந்து வாட்ச் பண்ணணுன்றது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா வருது. சமூக ஆர்வலுடன் சசிகுமார் உங்கள்